ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உஷாவின் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான, டேஸ்டியான, கிறிஸ்பியான சீஸ் சாண்ட்விச் செய்ய போகிறோங்க. இந்த கிளைமேட்டுக்கு இப்படி சூடாக சாண்ட்விச் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த சாண்ட்விச் ரொம்ப ஈஸியாக வீட்டில் செய்யலாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். சாண்ட்விச் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. 2 வெங்காயம், 1 குடமிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாவில் நம்ம விருப்பந்தாங்க. நமக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வீட்டில் இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நம்ம பன்னீர், மஷ்ரூம், கேரட், இந்த மாதிரி என்ன வெஜிடபிள்ஸ் வீட்டில் இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸ் சேர்த்து நம்ம சாண்ட்விச் பண்ணலாம். வெங்காயம் நல்லா 3/4 பதம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் சேர்த்துக்கலாம். என் பசங்களுக்கு கேப்சிகம்னாலே சுத்தமாக பிடிக்காதுங்க. கேப்சிகம்லாம் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. அதனால் நான் அவங்களுக்கு இந்த மாதிரி சாண்ட்விச்சில் வச்சு கொடுத்துறேன்னா அது உள்ள கேப்சிகம் இருக்குன்னே தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. கேப்சிகம் பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. குடமிளகாய் போட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாதுங்க. குடமிளகாய் போட்டு ஒரு கலரிட்டு அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லித்தூள், 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டுங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இன்னைக்கு சாண்ட்விச் பிரெட் எடுத்துருக்குறேங்க. உங்ககிட்ட என்ன பிரெட் இருக்கோ நீங்கள் அதிலேயே செஞ்சுக்கலாம். இப்போ இந்த பிரெட் மேலே 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் விட்டு நல்லா தடவிக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கலனா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்ச மசாலா கொஞ்சம் இதில் வச்சுக்கலாம். இந்த மசாலாக்கு மேலே சீஸ் ஷீட் வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட சீஸ் ஷீட் இல்லைன்னா துருவன சீஸ் இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ப்ரெட்டோட 2 பக்கமும் நல்லா வெண்ணெய் தடவி தோசை தவாவில் போட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். என் பசங்களுக்கு ப்ரெட்டோட சைட்ஸ் பிடிக்காதுங்க. அதனால் அவங்களுக்கு நான் அந்த சைடெல்லாம் கட் பண்ணிட்டு தான் சாண்ட்விச் பண்ணி கொடுப்பேன். பாருங்கள் எவ்வளோ வேலை. பசங்களுக்கு ஒரு டிஷ்ஷு, நமக்கு ஒன்றும் செஞ்சிட்ருக்குறோம். அந்த ப்ரெட்டோட சைட்ஸ் வச்சு ஒரு குட்டி ஸ்நாக் பண்ணியிருக்குறோங்க. சாண்ட்விச் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீடியோ வரும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்மளுடைய டேஸ்டியான ஸ்மைலி சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சுங்க. இது எங்கள் வீட்டில் ஆல் டைம் ஃபேவரட்டுங்க இந்த சாண்ட்விச். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பிரெட் சைட்ஸை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் அந்த பிரெட் சைட்ஸை லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் பட்டர் விட்டுருக்குங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுக்கிற பிரெட் சைட்ஸை உள்ளே சேர்த்து ஒரு நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். சிம்பிளான டேஸ்டியான பிரெட் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.